ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்களோட ஏஜே. எப்போவுமே நம்ம ஒரு எண்ணெய் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பிஎருக்கு போடலாமா? அது நானே ஒரு டேக்குக் பிலீவராக இருந்துட்டு டேக்குக்கு போடாமல் இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். அதான் நான் இப்போ வந்து டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட டைட்டில் நேம் ரூட் ப்ரொஃபஸர் க்யூட் ஸ்டூடெண்ட். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எஃப்எஃப்குள்ளே போகலாம். எல்லோரும் இப்போ கண்ணை முடிக்கோங்க. இப்போ போகலாமா? இப்போ ஸ்டார்டிங்லே வீதான் ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். இப்போது ஐயோ இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்? ஐயோ ஜேகே நேற்று என் மேலே கோவப்பட்டான். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். இன்றைக்கி ஜேகே பார்த்தா என்னை என்ன நினைப்பான்? அவன் ஐயோ நேற்று ஜேகே கிஸ் பண்ண வந்தான். நான் அவனை தள்ளி விட்டு ஓடிட்டேன். ஐயோ அவன் ஏதோ நினைப்பானா? ஜிகிட்ட அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரான். அப்போது ஒரு பொண்ணு தான், ஏய் என்ன இங்கிடு, என்ன உன்னோட கிளாஸை மறந்துட்டியா? போ, உன்னோட ரூடு ப்ரொஃபஸர் தான் வந்து நிற்கிறாரு. ஜேகேவா? ஆமாம் ஜேகே தான், போ. ஐயோ ஜேகே இப்போயே வந்து நின்றுட்டானா? சரி நம்ம போகலாம் சொல்லிட்டு வி வந்து இப்போ கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு நம்ம ஜேகே. ஓகே ஸ்டூடெண்ட், எல்லோரும் இப்போது அசம்பிள் ஆகிடாச்சா? சார் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கை தூக்குறா. யாருன்னு பார்த்தா நம்மளோட யூஜே தான். வாட் ஹேப்பன்? அது வந்து சார் வி இன்னும் வரல சார். ஐ எம் கம்மிங் சார் சொல்லிட்டு வி தான். ஹேய் டைம் என்ன அது? சார் சாரி சார், நேற்று கொஞ்சம் வெளில போயிட்டேன் சார், அதான் சார் லேட் ஆகிடுச்சு. நேற்று வெளியே போனால் லேட் ஆகிடுமா? எங்கே போயிருந்த? அதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? நான் உன்னே கேட்குறேனா? அவன்கிட்ட தானே கேட்டேன். நீ எதுக்கு அவனை மூக்கொத்திக்கிட்டு வர? சப்ப முக்கி உக்கார். சார் என்னங்க சார், அவன் என் ஃப்ரெண்டு கிட்டனா நான் திட்டினா நானும் வருவேன். உக்காரு. பேர் எப்போல ஃப்ரெண்டை சொன்ன நம்மளுக்கு கொத்திக்கிட்டு வருது. டேட்டா அப்போ ஜேகே வந்து மறைச்சி பார்க்குறான். அப்போ வீதான், சாரி சார், இனிமேல் நான் கரெக்டாக வந்துடுறேன். குட், போ உள்ள போய் உட்கார் சொல்லிட்டு உள்ள உட்கார வைக்கிறான். அப்போ ஜேகே வந்து கிளாஸ் எடுக்கிறான். கிளாஸ் எடுத்துகிட்டு வியை பார்க்குறான். வி வந்து தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போ யூஜே, ஏய் என்னாச்சுடா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? என்ன ஜேகே நைட்டு ஒன்று வச்சு செஞ்சுட்டானா? ஏய் சும்மாரி, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ வேற. யூஜே ஸ்டாண்டப். என்ன கூப்பிட்றான்? ஐயோ ஏதாவது கேள்வி கேட்பானா? நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல லெசன், இதை இங்கே எழுதி போட்டிருக்கேன் பார்த்தியா ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண. இந்த கொஸ்டினுக்கா? நானா? நீ தானே யூஜே? ஆமாம் நீ தான் பண்ணணும். உனத்தானே பண்ண சொல்கிறேன், பண்ணு. ஐயோ எனக்கு அது ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஏய் என்ன பற்றி சொல்லு. அது என்ன வீணு அவன் சிக்னல் கட்டுறியா? இங்கே வா, நீ இங்கே வா. சார் அது வந்து சார் 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 வலிக்குது. விடுங்க சார். சார் சார் காது வலிக்குது சார். சார் வலிக்குது 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 வலிக்குது. இனிமேல் வீ கூட சரிவியா வீ கூட? மாட்டேன். வீ எனக்கு யாருன்னே தெரியாது சார். இனிமேல் நீ வீ கூட பார்த்தேன்னா உன்னை தொலைச்சிருவேன். உங்கள் மம்மிகிட்ட சொல்லி கொடுத்துருவேன், புரியுதா? சார் வலிக்குது சார் விட்டுருங்க சார், வலிக்குது சார் விட்டுருங்க, வலிக்குது சார். போய் ஒழுங்கா வேலையை நம்ம போய் பாரு, போங்க சார். எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்க. சின்னம்மாச்சி வீட்டுக்கு ஒரு வீடு உனக்கு இருக்குடி, எங்கள் வீட்டுக்கு இதுக்கு தானே இருக்கா? இரு, நீ போடுற காதில்
பெட்ரோல் டேங்க் ஊற்றி விட்டுறேன். அப்படி குக்குன்னு எரியட்டும். இல்லையா டயரை உடச்சி விட்றேன். ஏதாவது கண்ணாடி உடச்சிக்கிறேன் நான் நினைப்பார். டயர் உள்ள காற்றை பிடுங்கி விட்றேன். என்ன முன்னு இருக்க? ஒன்றும் சார். போ. சரி சார். எங்கே உள்ள போகிற? அப்புறம் வெளியே போ. வெளியே எதுக்கு சார்? நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. ஆமாம், வெளியே போ. சரி சார். போத நீ உட்காரு சார். அவ உட்காரு. சரி சார். இப்போது ஜேகேவும் இந்த பாடம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்போ விஜயை பார்த்துட்டு, மிஸ்டர் கிம் தயா சார், நீங்கள் கொஞ்சம் என் கேபினுக்கு வர முடியுமா? ஓகே சார், வரேன் சார். சார் என்ன? யூஜே உள்ளே வருவா. அவளுக்குள்ளே பனிஷ்மெண்ட் அனுப்பி வைக்க வேணாம். நெக்ஸ்ட் யார் பீரியட்? சுகா சார். சுகா சாரோட ப்ரேடி சார். அப்போ ஓகே, அவள் வெளியில் நிற்கட்டும், நாம் போகலாம். சரி, நான் போகிறேன், நீ என் கேபினுக்கு வா. ஜெயிட்டு டேங்க பார்த்து சொல்கிறான். ஜேகே ஜெயிட்டு முடிச்சுட்டு போகிறான். அப்போ டேங்க ஐயோ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே. சரி போவோம், போய் என்னென்னு கேட்போம், கேட்டு தொலைவோம் சொல்லிட்டு அப்போ வெளியில் வார பேக்கை தூக்கிட்டு, என்னடி எங்கே போகிற? கேபின் கூப்பிட்டா, அதான் என்ன ரொமான்ஸ் பண்ணவா? சி எப்போ போகிற உனக்கு மைண்ட் அடிக்க, அங்கேயே தான் போமா. டேய் ஏன்டா என் தலையில் அடித்த? வலிக்குதுடா, உனக்கு கொன்று வேண்டி. அப்பா பாரு ரொமான்ஸ்கிட்ட இருக்கா. இப்போ யார் வருவான்னு தெரியுமா? தெரியும். யார்? சுகாதானா? தெரிஞ்சிருந்தோமா தைரியம் பண்ணிக்கிற மவளு. அவன் மேக்ஸு தெரியும் தானே. ஐயோ இவனாவது பரவாயில்ல, வெளியே நிற்க வச்சான். அவன் சொல்லலைன்னா என்ன பண்ண வைப்பான்? ஓடு. நான் கொடுத்த சப்ஜெக்டை நீ பண்ணலை, அதனால் நீ இந்த க்ரௌடில் 4 டைம் ஓடி சுற்றி வரணும். போய் ஓடு போ. என்னடியாச்சு? நோ 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 நோ. சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி திறந்து பார்க்குறா. முன்னாடி சுகா வந்து நிற்கிறான். என்ன பனிஷ்மெண்ட்டா? இல்லை. ஆமாம். ஒன்றும் இல்லை நாட்டு இல்லை, ஆமான்னு சொல்லு. என்ன தான் இப்போ சொல்ல வர? பனிஷ்மெண்ட்டா? ஆமாம். போய் உக்கார். சரி. சரி சுகாவும் போய் உள்ளே போகிறான். யூஜியும் உள்ளே போயிடுறான். இப்போ இங்கிட்டு நம்ம ஜேகே டேங் தான். ஜேகே ஜெயிட்டு வரான். உள்ளே பார்த்தேன். ஜெயிட்டு டேங் உள்ள வரான். அப்போ ஜேகே என்ன டேங் என்ன நினச்சிருக்கா மனசில்? அது வந்து ஜேகே என்ன அது வந்து இல்லை ஜேகே, எனக்கு ஓகே தான். ஓகேவா? ஓகே தான். நானும் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணுறேன்டா. நீ எப்போ ஓகே சொல்லுவா மாட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். சப்பா அந்த ஸ்கூலில் உன்னை பார்த்தேனே, எப்போ இருந்தால் தெரியுமா? இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாமா? அங்கே இப்போ போகலாம். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வி எந்திரி, எந்திரிடா மா, ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு. எந்திரி, டைம் வச்சு பாரு. மா ப்ளீஸ்மா, கீழே யூஜே நிற்கிறாடா. மா ப்ளீஸ்மா, தூங்கிக்கிறேம்மா, தூக்கமா வருது. அவளுக்கு என்னம்மா, அவளை போக சொல்லுமா. டேய் ஜேகே வந்துட்டான். என்னது ஜேகே வந்திருக்கானா? ஆமாம், ஜேகே வந்திருக்கான். யூஜே நிற்கிறான். இப்போ என்ன போலையா? அவன் இப்போ ப்ரொஃபஸர் ஆகிட்டானா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கான். அது உன்னை பார்க்குறதுக்காக. அம்மா
ப்ளீஸ். அவன் தான் அவளோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக போகிறான்னா. நீ இந்த தொலைத்த முடிச்சுட்டு அவன்கிட்ட தான் நீ படிக்க போகணும் காலேஜுக்கு. மாட்டேன், நான் அவன்கிட்ட போக மாட்டேன். ஏய், என்ன பேசுகிற? அவன் அப்போயே உன்னை வந்து கேட்டான். நான் தான் நீ தூங்குறேன்னு சொன்னேன். அவன் ஏதோ ஒரு பொண்ணையோ யாரையும் லவ் பண்ணுறானா. பொண்ணா பையனா யாருன்னு தெரியலடா, சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் யாருன்னு. ஐயோ அம்மா, லூசு மாதிரி பேசாதம்மா. ஓ, ரொம்ப பேசுகிறேனா? ரொம்ப பேசுகிற. சரி, நீ கிளம்பி வா, கீழே யூஜே வெயிட் பண்ணுறாங்க. சரிம்மா. சரி, இப்போ வியும் கிளம்பிட்டு வரான். அப்போது ஜேகே தான் யூஜே கிட்ட, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாம் எனக்கு கையில் வச்சுருக்கியே, அதான் கேட்டேன். அது எதுவும் இல்லை, எனக்கு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன், அதான் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ராஜெக்டா? ஏன் அவன் பண்ண மாட்டானா? அவன் என்னைக்குப்பா பண்ணியிருக்கான்? அவன் சோம்பேறி நாய். ஆண்டி, அவன் நினச்சிட்டானா? இல்லை யூஜே, இப்போ தான் நினச்சிருக்கான், வருவான். ஓகே ஆண்டி, நீ உட்காரு யூஜே, வந்துடுவான். ஏய், என்ன ஜேகே? ஏங்க உனக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு. எனக்கு நீ என்ன வேணும்? கசினு. எனக்கு கசினு, டேங்க் ஃப்ரெண்டா? சரி, உனக்கு ஃப்ரெண்டு தான், என்ன சொல்லி தொலை. அப்போ டேங்க்கு நீ என்ன வேணும்? என்ன ஒரு நல்ல கேள்வி கேட்குறேன்ல, சொல்லு. ஃப்ரெண்டு. அப்போ டேங்க் எனக்கு வேணும், அவனும் உனக்கு சொல்ல மாட்டேன் படா. இல்லை இல்லை, இனிமேல் சொல்ல வந்தியே. அம்மா இருக்காங்க. யார்? டேங்கோட அம்மாவா? ஆமாம் இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ சொல்லு. டேங், எனக்கு என்ன வேணும்? ஜேகே, என்னை விடு ஜேகே, என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுற? சொல்லுடி, சொல்லிட்டு போடி. டேங், எனக்கு என்ன வேணும்? உனக்கு அவன் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன கசின்னு. ஓகே, அப்போ டேங்கு ஃப்ரெண்டு தான் சொன்னால் அடிப்பேன், நான் வரேன்னு சொன்னால் மிதிப்பேன். இப்போ என்ன தர சொல்கிறது? உனக்கு டேங்க்கு மேரேஜ் ஆக போகுது, ஓகேவா? குட். டேங், எனக்கு என்ன வேணும்? ஃபியான்சி. புரியல. ஃபியான்சி. சத்தமா. ஃபியான்சி. தட்ஸ் குட் கேர்ள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லை. மா, காஃபிம்மா. டேங் வா, இதெல்லாம் வச்சுருக்கேன், வா வந்து குடி வா. ஓகேம்மா. யூஜே ரெடி பண்ணிட்டியாடி? ஏண்டா டைம் என்னன்னு பார்த்தியா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்மளுக்கு இதாண்டா எல்லாமே லாஸ்ட்டு நாள், நம்ம ஸ்கூல் டேஸும் முடிய போகுதுடா. அப்போ நம்ம காலேஜெலாம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும் தானே? பார்க்கலாண்டி, கொஞ்ச நாள் போட்டும், பார்க்கலாம். சரிடி, கிளம்பலாமா? கிளம்பலாம். நான் அவள்கிட்ட கேட்டேன், நீ எதுக்கு வந்து ஊடா வந்துட்டுருக்கா? ஏன்னா அவள் என் ஃப்ரெண்டு, அவள் எனக்கும் தான் ஃப்ரெண்டு. போதும், உங்கள் 2 பேருக்கு நான் ஃப்ரெண்டு தான், ஓகேவா? சரி, காலேஜ் போகலாமா? போகலாண்டி. போகலாம். அப்போது யூஜியும் டேங் தான் ஒரு காலேஜுக்கு போகிறாங்க. அந்த காலேஜில் போயிட்டு அவங்களோட எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு வரோம் சொல்லிட்டு. ஓகேடா. ஓகே, இந்த காலேஜில்
ஜாயின் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்போ ஜேகே தான், நீ இங்கே என்ன பண்ணுற ஜேகே? இங்கே தான் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். நீ இங்கேயா? ஆமாம், இங்கே தான். இதோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் ப்ரொஃபஸராக இருக்க போகிறேன். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கா? ஆமாம். சுத்தம். சரி, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம், நீ வேணா கிளம்பு, அவனை விட்டு போ. முடியாது. பார்த்தேன், போகலாம். ஏய் நீடி குந்தானி. ஏய் சேக்கே, என்ன கூப்பிடட்டா? இங்கே தான் நிற்கிறான், வர சொல்லட்டா? அப்புறம் என்ன? சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி சொல்லிட்டு விஜய் போகிறான். அப்போது வீதான், ஜேகே என்ன பண்ணுற, என் கூட வா சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஒரு கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறான், என்னோடய கேபினுக்குள்ளே. சார் இப்போ கூட அதை ஒத்துக்க மாட்டிங்களா? எதோ ஒத்துக்கணும்? எதோ ஒத்துக்கணுமா? எதோ ஒத்துக்கணும், நம்ம லவ் பண்ணுறத. சரி ஒத்துக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். நிஜமாவா? நிஜமாதான். லவ்வை ஏற்றுக்குவியா? ஏற்றுக்கிறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ எப்போ மேரேஜ் பண்ணலாம்? நான் படித்து முடிச்சுட்டு தான். அப்போது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ஏய் ஜேகே, வெளியில் யூஜி நிற்கிறாடா, பாவம், நான் போகிறேன். அதான் நான் ஒத்துக்கிட்டேன்ல, லவ்வை சொல்லிட்டேன்னு. அவன் பார்த்துப்பான். யார்? அவன் தான், பூனைக்குட்டி. வந்திருக்கானா? வந்திருக்கான். அவள் பார்த்துப்பான். பாவண்டா அவ. இங்கிட்டு நம்ம யூஜி தான். சுகா, என்ன பண்ணுற? ஆமாம், நீ என்ன பண்ணுற? நான் இங்கே தான் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு வரேன். ஓ, எங்கே கட்டிப்பையில் காணோம்? அவன் வருவான். அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு நிற்கிறான். ஃப்ரெண்டு கூடயா இல்லை அந்த பன்னிக் பை கூடயா? உனக்கு எப்படி தெரியும் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு? ஆமாம், எனக்கு எல்லாமே தெரியும். அவங்க லவ் பண்ணுறாங்க. இப்போ வீயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்றதுலேருந்து எல்லாமே தெரியும். எப்படி? வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். என்னை வீடு எங்கே கூட்டிட்டு போகிற? வாடி, என்னை விடு சுகா, என்னை விடு, நான் வீட்டுக்கு போகணும். அப்போ யூஜி அழுதுகிட்டே போகிறான். என்னை விடுடான்னு. இங்கே ஜேகே தான், ஜேகே என்ன பண்ணுற, என்னை விடு. இங்கே பார்வி, நீ என்னை லவ் பண்ணுற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஒரே ஒரு கிஸ் மட்டும் ப்ளீஸ். நோ ஜேகே, வேணாம். இது ஒரு காலேஜ். காலேஜ்னா தரமாட்டியா? தரமாட்டேன். என்னை விடு ஜேகே. ஒன்றே ஒன்று ப்ளீஸ், ஒன்றே ஒன்று கொடுறா ப்ளீஸ் டாவி. ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான், ஒன்றே ஒன்று ப்ளீஸ். நோ ஜேகே, நான் கிஸ் தரமாட்டேன். ஒன்றே ஒன்று கொடு ப்ளீஸ், ப்ளீஸ். ஒன்றே ஒன்று கொடுத்து, சும்மா லேசாக மட்டும் பட்டு படாமல் மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ். நோ நோ ஜேகே, என்னை விட தள்ளிப்போ. வி வந்து ஜேகே தள்ளி விட்டுட்டு கொடுக்குன்னு வெளியில் வந்துடுறான். அப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வந்து அவனோட கேபின், அதாவது கேபினோட டேபில் வந்து
இது பண்ணுவாங்க தெரியுமா, தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓங்கி அடிக்கிறான், குத்துறான். அப்போ தப்பிச்சிட்டான், எனக்கு ஒன்றும் மாட்டுவில்லடா, அப்புறம் இருக்குடா சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துடுறான். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்க்கலாமா? ப்ரெசண்ட்டுக்குள்ள வாங்க. இப்போ ஜேகேவி தான் ஹேக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. வி இப்போயாவது தருவியா? நேற்று தான் தரல. தரமாட்டேன் ஜேகே. ஏய் கொடுறா ப்ளீஸ், என்னை நீ ரொம்ப எங்கே வைக்கிறடா. இப்போ என்னால் நிற்க முடியலடா, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல வி. ப்ளீஸ் வி ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட. நோ நோ ஜேகே ப்ளீஸ் வி, ஒன்னேன்னு கொடுறா, ஒன்னேன்னு கொடு. இங்கே நான் தரமாட்டேன். அப்போ எங்கே தருவ? வீட்டிலையா? அப்போ என் வீட்டுக்கு வரியா? வரேன். சரி, அப்போ இப்போ ஒன்று கொடுத்துருப்போ. ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ, நான் போகணும், டைம் ஆச்சு. சரி ஓ ஒன்று சொல்லிவிட்டு இப்போ ஜேகே வியை அனுப்பிச்சுட்றான். இப்போ வி கிளாஸில் வந்துட்டு வரா. அப்போ யூஜே சுகா கூட மல்லு கட்டி நிற்கிறா. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? நீ என்ன வேறு பாடம் எதுவுமே படிக்க மாட்டேங்கிற, அவங்க டேடி மேம்கிட்ட சொல்லணுமா? மறுபடியும் நீ அப்ராடுக்கு போறியா? ஐயோ வேணாம் சுகா, அப்ராட்லாம் வேணாம், நான் நல்லா படிக்கிறேன். நான் கொடுக்குற எல்லாத்தையுமே நீ முடிச்சுட்டு வரேன். பிடிக்குதா? புரியுது, குட். ஆனால் நான் படிக்க மாட்டேனே. ஏய் நிறுடி. ஐயோ ஆமாம். எக்கோ யாருக்கா நீ இப்படி வந்துட்டு என் மேலே வந்து மோதுற? ஏய் நீ தானே கொடுக்குன்னு ஓடி என் மேலே மோதுன. வந்துட்டு அடிங்க என் மேலே மோதி விட்டு உன் மேலே மோதனை சண்டை எடுத்துக்க இருக்க. அந்த பர்சன் யாரும் இல்லை, நம்ம தனு தான். அந்த தனு. ஏய் யார் நீ? எந்த டிபார்ட்மெண்ட்? நான் ஃபஸ்ட் இயர். நான் ஃபைனல் இயர், உன்னோட சீனியர்கிட்டே வா. ஏக்கோ நான் அந்த சாரியிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். நீங்கள் இப்போ என்ன நான் நினச்சி கூட பார்க்கல. கோ என்னடி இது பேச்சு? அக்கா அந்த சார் வராக்கா, கொஞ்சம் இங்கிட்டு வாயேன். எங்கடி போய் ஒளிகிற? நீண்ட நல்லா பூசணிக்காய் மாதிரி நிற்கிறேல, வாங்கிட்டு பூசணிக்காய் மாதிரி நிற்கிறேனா? சொல்லிட்டு அவள் கீழே மேலே பார்க்குறா. பார்த்துட்டு ஏய் குட்டிச்சத்தான் இப்படி வாடி. ஏக்கோ நில்லக்கா, அந்த சாரை போடும்க்கா. யார்? சுகா சாரா? ஆமாக்கா, அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் நான் வரேங்க்கா. அப்படி நில்லுக்கா. ஏக்கோ எப்படிக்கா இத்தான் பெருசா இருக்க? எத்தான் பெருசாடி இருக்கு, நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி நல்லா மரத்துக்குக்கா. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏக்கோ இருக்கா, அந்த ஆள் போட்டுக்கோ. அந்த ஆள் நின்று யார்கிட்ட பேசியிருக்காங்க்கா. அவர் என்னை பார்த்தா நான் மறுபடியும் பண்ணி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாக்கா. இருக்கா சொல்லிட்டு அவள் அந்த தனு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. தனு ஷோ ஒரு காலேஜ் டானே இப்போ அசிங்கப்படுத்தினாலே என்ன பண்ணுறது? ஏக்கா ஒழுங்கா நிற்கிறியா இல்லையாக்கா? ஆள் மண்டையும் பாரு, ஆள் தான் நல்லா பெருசாக பூசணிக்கா மாதிரி இருக்க, மண்டையில் ஒரு மண்ணுக்கு இல்லை. இல்லைக்கா ஒழுங்கா ஒரு இடத்துல அந்த மனுஷன் பார்த்தா நான் மறுபடியும் என்னை பிடிச்சிக்கணுவான்னு சொல்கிறேன். வந்துட்டு நிற்கிறேன், அங்கடி நழுவிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா நில்லுக்கா, இல்லைனா அடிச்சு போய். ஏய் நான் இந்த காலேஜ் டாப்பர்டி, அது மட்டும் இல்லை நான் டானடி. டோனோ நிற்கிறியா இல்லையா? மண்டையை நீ பாரு, நல்லா சுட்ட முடிய வச்சுக்கிட்டு குண்டு பூசணிக்கா நில்றி. ஏய் என்னடி முன்னாடி நல்லா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தா, இப்போ என்னடி வாடி போடு. இப்போ ஒழுங்கா நிற்கிறியா இல்லை வாயில் குத்தவா? நிற்கிறேன்டி நிற்கிறேன். என்ன இவன் இந்த கிளி கிழிக்கிறா? யாரா இவோ? யூஜி எட்டி பார்க்குறா. ஏக்கோ போயிட்டாரா? போயிட்டாரு, வெளியே வா. தேங்க்ஸ்க்கா, வரேக்கா. அம்மா பேர் என்ன? யூஜேக்கா. உங்கள் பேருக்கா? தனு. ஓகேக்கா தடா. ஏய் சனியாமணி எதுக்குள்ள அடிக்கிறா? யார் யாவா? காலேஜ் டாப்பரா? பேர் தனுவா. நல்லா குட்டி பூசணிக்கா மாதிரி இருக்கால, குண்டு பூசணிக்கா மாதிரியா?
அடியே நீ ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டியாடி, அவளை அடைய பாரு டிங்கி 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 நடந்து நடந்து போகிறா, எனக்கு குண்டே குண்டே ஆடிட்டு நடந்து போகிறா பாரு. எடி வாய் வச்சுட்டு சும்மா ரெடி, அவங்க காதில் விழுந்துச்சுட்டு அவனை கொல்ல போகிறாங்க. ஆ சரி, இப்போ என்ன போகலாமா? போகலான்ட்டேன். அம்மா ஜேகே என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலை. அவன் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போகணும். எதுக்கு? ரொமான்ஸ் பண்ணவா? ஏச்சி எப்போ பாரு அதே நினைப்பில் தான் இருப்பியாடி நீ. இருடி உன்னை சுகாட போட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ இல்லை 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 நீ வா, நான் போகிறேன். வா போகலாம். ஜெடு இப்போ யூஜே டயாங்க ஒன்றா நடந்து போய்க்கிருக்காங்க. அப்போ ஜேகே அவன் கேப்பில் வந்துட்டு டயாங்க பார்க்குறான். டயாங் திரும்பி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு வரான். இப்போ அவங்களும் போகிற வீடு வந்துருச்சு. அப்போ யூஜே ஓகே பாய்டா பாய். எங்கடிக்கிட்டு போகிற? டியூஷன் போகணுண்டா, டைம் ஆச்சு. ஏன்டி ஸ்கூல் படிக்க டியூஷன்னு காலேஜுக்கு முன்னாடி? ஆமாம், எங்கள் அப்பன் நான் சரியாக படிக்க மாட்டேங்கிறேன்னு சுகா கூட டியூஷன் அனுப்பிச்சிட்ருக்கான். நான் சுகா கிட்டே தான் படிக்க போகிறேன். ஓ சுகா கூடயா? சி என்னை மட்டும் சொல்லி இப்போ நீ மட்டும் மைண்ட் எங்கேயோ போதும் உனக்கு, படா. சரிடி போகிறேன் போயிட்டு வா. பாய்டா. பாய் விஜய். அப்போ அவங்க டேயாங் அம்மா தான். டேயாங் அம்மா எங்கம்மா போகிறேன்? டேயாங் நான் ஜேகே வீட்டு வரைக்கும் போகிறேன், நீ கொஞ்சம் வீட்டில் இரு, நான் வந்துடுறேன். ஜேகே வீட்டுக்கா? இப்போ டைம் என்னாச்சு? ஜேகே இந்நேரம் வந்திருக்கா மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஈவினிங் 7 o'clock போகலாம், அப்போ தான் வந்திருப்பான். சரிம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இப்போ போகிறாங்க. இதில் ஒன்று என்னென்னாலும் ஜேகே டேயாங்கு யூஜே இவங்க 3 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான்டா இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜேகே வந்து மேலே ஹை ஃப்ளோரில் இருப்பாங்க. டேயாங்கு யூஜே வந்து எதுக்கு வீடு இருக்கும்ல அந்த மாதிரி இருப்பாங்கடா. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ டேயாங் தான் வீட்டுக்கு போயிட்டு பேக்கப் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக வாட்டப்பில் போயிட்டு சார் ஜாலியாக படுத்துருக்கான். லாலி லாலி லாலா. யார் அது? யார் அது? யாரில்ல மறுபடியும் பாடலாம். லாலே லாலி லாலா. மறுபடியும் யாரா? யார் அது? நம்ம குளிக்கிற பாத்திரம்குள்ளே நம்மளை தவிர யார் இருப்பா? யாராக்கும்? யாரும் இல்லை, மறுபடியும் பாடலாம். லாலே சொல்லிட்டு பார்க்குறான். அப்பா தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு உருவம் எந்திரிச்சு நிற்கிது. மீனா என்னடா பண்ணுறீங்க? டேய் கூடுற. டேய் தேங்காய் என்னடாச்சு? டேய் மீனா டேய் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறீடா. என்னடா இது கோலம் மண்டை இவ்வளோ முடி வச்சுட்டு வந்து நிற்கிற பிசாசு சைக்கோவே. டேய் எதுக்குடா பண்ணி திட்டுற? நீ யாரை சரி கூல் காம்டன் சொல்லிட்டா. ஜேக்கா அப்படி சாரி ஜிமின் அப்படி மேலே அப்படி கீழே வரான். என்னோட கண்ணை அப்படியே டேங்கோட பாடியை பார்த்துட்டு வருது. அப்போ டேங்க வந்து ஃப்ரீயாக குளிச்சிருப்பாரா, அதை அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு ஒருத்த கண்ணை மட்டும் ஜிமின் டிங்கின்னு அடிக்கிறான். அப்போ டேங்க பார்த்துட்டு டேய் என்ன பார்க்குறது கீழே கொஞ்சம் பார்க்குறான். அதில் பாட்டை ஜிமினா பார்க்குறாங்க. டக்குன்னு டேங்க டேய் சரி கையை வச்சு மறைச்சி திரும்பிக்கிறான். அப்புறம் அந்த பக்கம் மச்சான் என்ன பண்ணிக்கிருக்க? குளிக்க சொன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்க? டேய் போடா நீ. இந்த வீடு ஜிம்மியா போட்டு துரத்தி விட்டுட்டு இப்போ டேங்க வேமா டவலை போட்டு கட்டிக்கிட்டு கொடுக்குன்னு ஓடி வரான். அப்போது ஜிமினா என்ன மச்சான் கேட்க வேணாம் உஷார் பண்ணிட்டான் போல. சொல்லவே இல்லை. ஆமாம் நான் இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணேன், உனக்கு எப்படி தெரியும்? அந்த சைத்தான் சொல்லிடுச்சோ? சொல்லிட்டான். அவன் என்ன உனக்கும் ஜேகேக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா?
எனக்கும் ஹோபிக்கும் தானே ஃப்ரெண்டு. ஹோபியா? அவன் வந்திருக்கானா? ம். எங்கே? கபடுக்குள்ளையா? கபடுக்குள்ளே என்ன பண்ணுறான்? நான் தெரியல, போய் பாரு. ஆ சரி சொல்லிட்டு அப்போது கபடை திறந்து பார்த்தா ஜேகே உட்காந்து முறுக்கு தின்னுட்டு உட்காந்துருக்கான். ஜேகே பார்த்துக்கிட்டு தேங்காய் டீ என்னடா பண்ணுற? முறுக்கு சாப்பிட்றேன்டா. முறுக்கு தின்னுட்டு உட்காந்துருக்கியா? ஆமாண்டா. சரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியாட்டையாங்க. பூ கீழே இறங்கி வா, மூச்சு முடி செத்துறாத. ஆமாம். இன்னும் இப்போ ஓகே சொல்லிட்டல, எப்போ ட்ரீட் தருவா சொல்லிட்டு ஹோபி வந்து சாப்பிட்டுட்டே கேட்குறான். அப்போ ஜிமினா, டேய் ஒன்று தின்னு இல்லை திங்கிறத வை, அப்புறம் ட்ரீட் கேளு. தின்னுக்கிட்டே ஏன் ட்ரீட் கேட்குறன்னு சொல்லி கேட்குறான். அதுவும் சரிதான் சொல்லிட்டு சொல்கிறான். மச்சான் எப்படா எங்கள் ட்ரீட் தருவா? தரேன்டா. ஆமாம், இப்போ என்னடா வந்திருக்கீங்க? எதுக்கிட்ட வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான்டா, ட்ரீட் கேட்க தந்தோம். ட்ரீட் தானே, தரேன். ஸோ இப்போ நான் ஜேகே எடுக்க போனேன். எதுக்குடா? வர சொல்லியிருக்கான்டா, போகணுண்டா. ரொமான்ஸ் பண்ணவா? அது எப்படிடா உனக்கு அவளுக்கு ஒரே மைண்டாக வருமாடா? ஏப்பா பாடு ரொமான்ஸ். டேய் மச்சான், நம்மளும் அவளோட ஃப்ரெண்டு தானடா மச்சான். நம்மளுக்குள்ளது தானே அவளுக்கு இருக்கும். என்னது அவள் பொண்ணு? மச்சான் யாரா சொன்னா அவள் பொண்ணுண்ணே? அவளாம் பொண்ணெல்லாம் இல்லை சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு அவனோட ஹேரை வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு மண்டையை வந்துட்டு அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே சொல்கிறான். அவளாம் பொண்ணுலாம் கிடையாது மச்சான், அவ பையனோட பையன் ரொம்ப மோசமான பையன். ஆமாண்டா, அவள் பொண்ணா அப்படி அசிங்கமாக பேசுகிறாடா, சண்டைக்கெலாம் போகிறாடா. டேய் இத்தனை நாளாக நான் அவன் கூட இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 months தான் அவளுக்குள்ள தெரியும். எப்பட்றா? எப்படி? அது ஒன்றும் இல்லைடா. இந்த கோழி குஞ்சுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்துச்சா, பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டாடா அந்த புள்ள. இந்த யூஜேவா? ஆமாடா. சரி, ஆமாம் எங்கே காணோம்? சுகா கூட போயிருக்கான். விட்டுட்டிங்கா? இல்லை. அப்புறம் படிக்க. ஏண்டா சுகாவும் அவளும் ஃபியான்சி. ஏன்டா இங்கே ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்களாடா? பண்ண மாட்டாங்களாண்டா. ஏன்? அவங்க அப்பா இவ படித்த டாக்டர் ஆகணுமா? டாக்டரு. ஆமாம், ஆனால் இவளுக்கு மேக்ஸு இந்த மாதிரி தான் படிக்கணும்னு ஆசை. அதனால் எல்லாத்தையும் அவள் கலந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காடா. ஓ பாவம் பிள்ளை, ரொம்ப மோசம். பாவம் இப்போ என்ன பண்ணுதோ தெரில. சரி அதை விட்றா, அவள் சாப்டர் தூரம் முடிஞ்சிச்சுடா. நம்ம எப்போ புக்கின்னு முடிச்சுட்டா. ஓ சரி, இப்போ வாங்க நம்ம பாடலாம். நம்மள நீ மட்டும் போ. ஏக்கு எங்களை கூப்பிட்ற? போயிட்டு வந்து எங்களுக்கு ட்ரீட் கொடு, ஓகே? சரி. டேய் மச்சான், நல்லா இருக்கேண்ணா? க்யூட்டாக இருக்கிற டேங்க. டேங் வந்து கண்ணாடியில் வந்துட்டு அவனோட ஹேரை வந்து அப்படியே முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்டேட் முடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஜிமினா, டிங் டைங் டிங் டிங், என்னடா பண்ணுற? இந்த மச்சம் தான்டா சூப்பராக இருக்கும் உனக்கு. சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். ஹோபி நல்லா இருக்கேண்ணா? டேய் எனக்கே ஆசை வருடா. என்னது? இல்லைடா, ஒன்றும் இல்லை. சி மச்சான் என்னடா புசுக்குன்னு இப்படிலாம் சொல்கிற? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரிடா, நான் போகிறேன். சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் சாரி இப்போ வந்து ஜேகேவோட வீட்டுக்கு போகிறான். அப்போ ஜேகே வந்துட்டு இப்போ தான் ப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் வந்து டவலோட வெளியில் வரான். போயிட்டு காலிங் ப்ரெஸ் பண்ணுறான். இதோ வரேன் சொல்லிட்டு ஜேகே போகிறான். அவனோட ஒரு ஹேண்ட் வந்து முடியை வந்து ரப் பண்ணிவிட்டு டவல் கட்டிட்டு போகிறான். அப்போ ஜேகே தான் சொல்லிட்டு டேங்க மேலே எங்கேயும் பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு டேங்கை வந்து இழுத்து உள்ள இப்படி வச்சு அவனோட டோரை லாக் பண்ணி அந்த டோரில் வந்து அப்படி லாக்கை பின் பண்ணிடுறான். ஜேகே என்ன பண்ணுற? என்னடா சொன்ன மாதிரி வந்துட்ட? அந்த வந்துட்டேன்ல, என்ன சொல்லு, நான் டக்குன்னு போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சொல்லணுமா?
சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங்கை தரத்துன்னு இழுத்துட்டு ரூம் போகிறான். ஜேகே என்ன பண்ணுற? என்னடா பண்ணுவாங்க? உன்னை நானும் பார்க்குறேன்டா, செம்மையாக இருக்க தெரியுமா? ஒரு நாள் வச்சு உன்னை முடிக்கணும்னு ஆசைடா, அதான் வந்துட்டேன். ஜேகே நீ பண்ணுறது தப்பு ஜேகே, வேண்டாம். எனக்கு எனக்கு வேணும். வேணாம் சொன்னால் கேளு, எனக்கு வேணும்டா. டேங்கா ஜெயிட்டு டேங்கோட அதாவது காலை வந்து இழுத்து அப்படியே ஜேகே வந்து டேங் மேலே அப்படி ஓவராகி போகிறான். பட் ஜேகே வேணாம், எனக்கு வேணும்டா. இங்கே பாரு ஜேகே, வேணாம், எனக்கு வேணுமே. ஜேகே அப்படியே டேங்கோட ஓவர் லிப்பை பிடிச்சி அப்படியே ஃபைட் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே வேணாம் ஜேகே, எனக்கு வேணும்டா சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா போட்டிருந்த அந்த டவலை இருந்து ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகே வந்து டேங்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவனோட பாட்டில் வைக்கிறான். ஜேகே வேணாம் சொன்ன கேளு, எனக்கு வேணும்டா சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே ஹேண்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜேகே வந்து டேங் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே டப்புன்னு கழட்டி வீசுகிறான். அப்போது ஜேகே கல் பண்ணிவிட்டு டேங்கை பார்க்குறான். ஜேகே வேணாண்டா, எனக்கு வேணும்டா சொல்லிட்டு ஜேகே வந்து டேங்கோட ஜஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே டங்கை வச்சு லிக் பண்ணி அப்படியே அந்த லிப்பிலலாம் அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது வீதான் ஜேகே வேணாம் ஜேகே, எனக்கு வேணாம்டா, வேணாம் ஜேகே சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணியிருப்பான்னா போட்டிருந்த அந்த டவுசர் மாதிரி போட்டிருப்பான், அதை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு இப்போ ஜேகே டேங்கும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. ஜேகேவியை பார்க்குறான். பார்த்துட்டு வலிக்கும் தாங்கிக்கோடா சொல்கிறான். ஜேகே வேணாமே சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே என்ன பண்ணான்னா அப்படியே மேலே வந்து வியை வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படி டேங்க் வந்து இன்சர்ட் பண்ணிடுறான். டேங்க் ஜேகே வலிக்குது ஜேகே, வேணாம் ஜேகே வலிக்குது ஜேகே, வேணாம் விட்டுரு ஜேகே, வலிக்குதுடா. அவ்வளோதான் சொல்லிட்டு ஜேகே அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே பண்ணுறாங்க. ஒரு 2 ரவுண்ட்ஸ் தான். அவனால் சுத்தமாக முடியலை. அவனுக்கு பெயின் தாங்க முடியாமல் அவன் கத்துறான். ஜேகேவோட ஹேரை பிடிச்சிட்டு கத்துறான். ஜேகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறான். டேங் அப்படியே டியர் ஐஸோட படுத்துருக்கான். டேங் அப்படியே எடுத்து அப்படியே ஹக் பண்ணி படுத்துட்டு வலிக்குதான்? ஆமாம் ரொம்ப வலிக்குது ஜேகே, இனிமேல் வலிக்காது சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே போய் அப்படியே மவுத் வச்சு அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ டேங் ஜேகே பார்க்குறான். ஜேகே டேங்கா ஜேகே போதும் ஜேகே ஜேகே டேங்கா சொல்லிட்டு ஜேகே அப்படியே மூன் பண்ணுறான். அப்போது ஜேகே என்ன பண்ணுறான்னா கீழே படுத்துடுறான். என்ன பண்ணுற டேங்கா? இது வந்து உன்னோட டர்ன் முடிஞ்சிச்சு, இது என்னோட டர்ன் ஜேகே. என்னடா பண்ண போகிற நீ? என்னடா பண்ண போகிறேன்னா இப்போ நீ என்னென்ன பண்ணியோ அதே தான் நான் உன்னை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ டேங் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜேகேவை வந்து அவன் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே ஜேகேக்கு இன்சர்ட் பண்ணுறான். ஜேகே டேங்கா என்னடா என்னோட பெருசாக வச்சுருக்க, என்னை எவ்வளோ கதற விட்ட சொல்லிட்டு இப்போ டேங் வந்து அவன் அப்படியே மேலே உட்கார வச்சவனே அப்படியே
மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஜேகே கத்துறான், "ஆ ஆ தேங்காய் தேங்காய் ஜேகே வலிக்குதா வலிக்குது தேங்காய் ஜெட்டு." 2 பேரும் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு 5-6 ரவுண்டு போயிருக்கோம். இப்போ மிட் நைட்டே ஆகிடுது. தேங்காய் அப்போ தான் டைம் பார்க்குறேன். டைம் 1:00 ஆகுது. ஐயோ 1:00 ஆகுது சொல்லிட்டு பார்க்குறான். அப்போது அம்மா தேடியிருப்பாங்கள்ல, தேடியிருக்க மாட்டாங்க, கேட்டால் சொல்லியிருப்பாங்க பசங்க. நம்ம ஜேகே கூட நம்ம ஜேகே கூட படிக்க வந்திருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. சமாளிச்சுக்கலாம். ஜெய்டு அப்படியே தேங்காய் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜேகேன்னு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. இப்போ மார்னிங் தான் வேகமாக எழுந்திரிச்சிட்டு வேகமாக ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போகல ஜிமினா, ஹோபி, யூஜே 3 பேரும் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து பேக் சைடு கையை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னங்க சார், நைட்லாம் செம்ம ஒர்க்கு போல்? அப்படிலாம் இல்லையே, படிக்க தான் போயிருந்தேன். ஆஹா, என்ன படிச்சிங்க நாங்கள் சொல்லட்டுமா? யூஜே சொல்கிறா. ஏய் மாடு, வாயை முடிச்சிடு. ஒரு ஆம்பளை பையன் எப்படி பேசுனதில்ல? ஏய் அவன் என்ன பொம்பளை பிள்ளையா? அவளே ஒரு ஆம்பளை பையன் தானடா. அவளை போய் பொம்பளை பிள்ளைன்ட்டு இருக்கேன். நான் பொண்ணுடா, நம்புங்கடா. நம்பிட்டான். அவங்க கூட சேர்ந்தாலே யாருமே நம்ப மாட்டாங்கடா. போங்கடா. நீ சொல்லிட்டேங்க என்ன நடந்துச்சு? ரொம்ப உடம்பெல்லாம் ஹிக்கிமார்ஸ் நிறையா இருக்கேட்டேங்க. நீ நடக்கிறத பார்த்தாலே சரியில்லையே. ஏய் பொண்ணு, என்ன கைக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதா? இந்தா வச்சுக்கோ. ஜிம் நடத்தி கொடுக்குறான் ஒரு கம்பை. ஏன்டா ஏன்? டேய் கம்முனுறா, உன்னை விட மாட்டேன்டி. டேய் இல்லைடா, மாட்டேன். நில்றி, மாட்டேன்டா, வேணாண்டா டேங்கா, நில்லுடி, மாட்டேன், என்னை விட்டுரு. டேய் என்னை விட்டுடா, என்னை காப்பாற்றுங்க. முடிச்சுக்கிறேன். நான் பிஏக்கு வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒய்எனுக்கு தான் சொல்லியிருக்கேன் அதிகமாக. பிஏக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லாம் வந்து டேக்கு கட்சி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியலடா. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்கடா. ப்ளீஸ் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. இனிமேல் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிஎல்எஃப்எஃப்பும் வரும்டா. ப்ளீஸ்டா என் தங்கங்கள்ல. ஓகேடா, லவ் யூ, பாய். எனக்கு இதே சப்போர்ட் எப்போயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, பாய்டா, மிஸ், லவ் யூ.